11th எக்கனாமிக்ஸ் 11th எக்கனாமிக்ஸ்ல சாப்டர் 4ல உள்ள 5 மார்க் சம்ஸை வந்து இந்த வீடியோல நம்ம என்டையரா கவர் பண்ண போறோம். ஸோ நம்மளுக்கு வந்து கொஸ்டின் நம்பர் 35 வந்து என்ன அப்படின்னா 5 மார்க் சம். ஸோ அந்த 5 மார்க் சம்மை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த வீடியோல நம்ம சொல்யூஷன் பார்க்க போறோம். சரி, ஓகே. அப்ப நம்மளுக்கு ஆல்ரெடி நம்ம சொல்லியாச்சு என்ன அப்படின்னா சாப்டர் 4 வந்து என்ன அப்படின்னா காஸ்ட் அண்ட் ரெவன்யூ அனாலிசிஸ். அதுல வந்து 5 மார்க் சம் வந்து அதாவது பார்ட் டில உள்ள 5 மார்க் சம் கொஸ்டின் நம்பர் 35. சரியா? அப்போ இது வந்து நீங்க இந்த சம் பார்த்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அப் டு உங்களுக்கு ஆனுவல் எக்ஸாம் வரைக்கும் இந்த கொஷின் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து ஃப்ரீக்வெண்டா கேட்பாங்க. ஸோ இந்த சொல்யூஷனை நீங்க நல்லா கேர்ஃபுல்லா நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. அதே மாதிரி வீடியோவையும் ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா இப்போ சம்ல வந்து கொடுத்துருக்க கிவன் டேட்டாவை நம்ம என்னன்னு ரீட் பண்ண போறோம். சரி, டோட்டல் காஸ்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டோட்டல் காஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 10 + Q3 சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரியா என்னெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா ஏசி, ஏவிசி, டிஎஃப்சி அண்ட் ஏஎஃப்சின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து டேர்ம்ஸ்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கியூ வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5னு கிவன் டேட்டா கொடுத்துருக்காங்க. சரி, அப்போ இந்த கொடுத்துருக்க டேர்முக்கு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்துட்டு அதோட மீனிங்கும் நம்ம பார்க்க போறோம். சரியா? சரி, இப்ப ஆவரேஜ் காஸ்ட். சரி, ஆவரேஜ் காஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா அதாவது இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நம்ம ப்ராடக்டோட காஸ்ட்டை பத்தி தான் வந்து அதிகமா பார்க்க போறோம். ஏன் அப்படின்னா லெசன் நேமே என்ன அப்படின்னா காஸ்ட் அண்ட் ரெவன்யூ. ரெவன்யூனா நமக்கு ஆல்ரெடி தெரியும், நம்மளுக்கு கிடைக்கிற இன்கம். சரி, அப்ப அதுக்கு வந்து நம்ம எப்படி வந்து அந்த ப்ராடக்டோட காஸ்ட்டை வந்து நம்ம வந்து அதாவது ப்ராடக்டோட காஸ்ட்டை வந்து எப்படி டிக்ளேர் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இந்த லெசன்ஸ்ல வந்து ஈச் அண்ட் எவ்ரி தியரி கொஸ்டின்ஸ்மே வந்து நம்ம படிச்சிருப்போம். சரி, அப்ப ஏசி அப்படின்னா ஆவரேஜ் காஸ்ட். ஆவரேஜ் காஸ்ட் அப்படின்னா அந்த ப்ராடக்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்றதுக்கு எவ்வளவு காஸ்ட் வந்து மொத்தமா வந்து நம்ம வந்து எக்ஸ்பென்ஸ் பண்றோம் அப்படிங்கறது ஆவரேஜ் காஸ்ட். சரி, அதே மாதிரியா ஏவிசி அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட். சரி, ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா சம்ம ரீட் பண்ணிட்டு அதுல வர டேர்ம்லாம் என்னன்னு பார்த்துக்கிட்டாதான் நமக்கு சம் செய்யறதுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்காக தான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா சம்ம ரீட் பண்ணிட்டு கிவன் டேட்டா என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கிறத பார்த்தாச்சு. அப்ப டைரக்டா நம்ம எங்க வந்தாச்சு அப்படின்னா இந்த சம்ல உள்ள அந்த குட்டி குட்டி டேர்முக்கு என்ன மீனிங் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? சம்ம டைரக்டா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அதாவது மக்கப் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாம் வந்து நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்துட்டு சம் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியா வந்து எப்பயுமே வந்து மைண்ட் வந்து ரிஜிஸ்டர் ஆகும், எப்பயுமே மறக்காது. ஓகேவா? சோ என்ன செய்யுங்க இந்த டேர்ம்லாம் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுப்போம். அப்ப ஏவிசி அப்படின்னா ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட். சரி, ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட் இருக்கா. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா டிவிசி, அதாவது டோட்டல் வேரியபிள் காஸ்ட். ஏன் வந்து இந்த ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்றோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து வேரியபிள் காஸ்ட்னு சென்டர்ல இருக்கா. அப்ப என்னன்னா ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட், டோட்டல் வேரியபிள் காஸ்ட். ஓகேவா? அப்ப நம்ம எப்படி கம்பேர் பண்றோம்னு தெரியுது. அப்ப ஆவரேஜ் வேரியபிளையும் அதாவது டோட்டல் வேரியபிளையும் கம்பேர் பண்றோம். சரி, எதுக்காக அப்படின்னா அதோட மீனிங் பாக்குறதுக்காக. சரி, அதுக்கு நம்ம வந்து ஒரு டெஃபினிஷனா சொன்னோம் அப்படின்னா ஈஸியா வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. அக்கா என்ன செய்யறோம்னா நம்ம குட்டியா ஒண்ணு சம் மாதிரி பார்க்க போறோம். சம் மாதிரி அப்படின்னா என்ன அப்படின்னா டேரக்டா அதோட மீனிங் கூட நம்ம பார்க்கலாம். என்ன அப்படின்னா டிவிசி அப்படின்னா 5 ப்ராடக்டோட பிரைஸ் தான் வந்து டிவிசி, அதான் வந்து டோட்டல் வேரியபிள் காஸ்ட். அப்ப என்ன செஞ்சிருக்கோம்னா அதுக்கு நம்ம குட்டியா ஒரு சம் சால்வ் பண்ணிருக்கோம். இப்ப கியூ வந்து 5 இருந்துச்சு அப்படின்னா டிவிசியோட ஃபார்ம்ல வந்து நம்மளுக்கு வந்து சம்லே வந்து கொடுத்துருந்தாங்க Q3. ஸோ 5Q அப்படின்னா 125. சரியா? அப்ப அதாவது டோட்டல் வேரியபிள் காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஓவராலா இப்ப 5 யூனிட்ஸ் வந்து நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருக்கோம். ஸோ அந்த 5 ப்ராடக்ட் வந்து ஏதோ ஒரு பென்சில் வச்சுக்கோங்களேன், 5 பென்சில் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த காஸ்ட்டை வந்து எது சொல்லும் அப்படின்னா அதாவது டிவிசி தான் எக்ஸ்பிளைன் பண்ணும், அதாவது டோட்டல் வேரியபிள் காஸ்ட். ஓகேவா? சரி, அப்ப டோட்டல் வேரியபிள் காஸ்ட்னா பார்த்தாச்சு. அப்ப ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட்னா என்ன அப்படின்னா இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் அதாவது என்ன அப்படின்னா 25ன்னு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. நம்ம வந்து டிவிஷன் பண்ணி கண்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். 25ன்னு வந்து பார்த்திருக்கோம். சரி, அப்ப அந்த 25 அப்படின்னா காஸ்ட் பெர் யூனிட். அப்போ இதுல இருந்தே நம்மளுக்கு என்ன புரியுது அப்படின்னா டிவிசி அண்ட் ஏபிசியோட அதாவது எக்ஸ்பிளனேஷன் வந்து டெஃபினிஷன் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அப்ப ஏபிசி அப்படின்னா காஸ்ட் பெர் யூனிட், ஒரு ப்ராடக்டோட யூனிட். அதாவது இப்ப நம்ம ஒரு ஒரு பென்சில் வந்து நம்ம மேனுஃபேக்சர் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து 25 rupees. அப்ப காஸ்ட் பெர் யூனிட். அப்ப டிவிசி அப்படின்னா இப்ப மொத்தம் 5 பென்சில்ஸ் நம்ம வந்து மேனுஃபேக்சர் பண்ணிருக்கோம், அதாவது ப்ரொடியூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா அந்த 5 பென்சிலோட ரேட். ஓகேவா? அப்ப டோட்டல்
பிரைஸ் தான் வந்து டிவிசி வந்து டிஃபைன் பண்ணுது. அப்ப ஏபிசியை பொறுத்த வரைக்கும் ப்ராடக்ட் ஆஃப் த பெர் பெர் யூனிட். ஓகேவா? அப்ப ஒரு யூனிட்டோட காஸ்ட்டை வந்து ஏபிசி வந்து டிஃபைன் பண்ணுது. ஓகேவா? அப்ப என்ன செஞ்சாச்சு, நம்ம இந்த சம்ல கொடுத்துருக்க ஏபிசினா என்னன்னு, அதாவது ஏசி பார்த்தாச்சு, ஃபர்ஸ்ட் ஆவரேஜ் காஸ்ட்னு சொல்லி பார்த்தாச்சு. அதே மாதிரி ஏபிசியும் வேற என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா டிவிசினா என்ன அப்படிங்கிற எக்ஸ்பேண்ட், அதாவது ஃபுல் ஃபார்ம் பார்த்திருக்கோம். அதே மாதிரியா அதோட டெஃபினிஷனும் நம்ம பார்த்தாச்சு. ஏன் அப்படி நம்ம இன்டீரியர் இவ்வளவு இன்டீரியரா சொல்றோம் அப்படின்னா, நீங்க இப்போ உங்களுக்கு வந்து இந்த லெசன்ல வந்து தியரியும் நீங்க இந்த சம்மா நீங்க இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா லிசன் பண்ணீங்க அப்படின்னா அந்த தியரியும் உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரி, அப்ப மார்க் எக்ஸாம்ஸ்ல மார்க்கும் அதிகமா ஸ்கோர் பண்ணலாம். சரி, அப்ப பேலன்ஸ் என்ன இருக்கு அப்படின்னா டிஎஃப்சி அண்ட் ஏஎஃப்சின்னு சொல்லி இருக்கு. ஓகே, ஆவரேஜ் பிக்ஸ்டு கட், அதே மாதிரியா டோட்டல் பிக்ஸ்டு காஸ்ட். அப்ப இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, இது ரெண்டையும் எப்படி வந்து நம்ம டிஃபைன் பண்ண போறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு சின்னதா ஒரு ப்ராப்ளம் பார்க்க போறோம். அப்ப என்ன அப்படின்னா டிஎஃப்சி அண்ட் ஏஎஃப்சியை எப்படி டிஃபைன் பண்றது அப்படிங்கறது ஒரு சின்ன இது மாதிரி பார்க்க போறோம். அப்ப டிஎஃப்சியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா டோட்டல் பிக்ஸ்டு காஸ்ட். அப்ப ஏஎஃப்சியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அதாவது பிக்ஸ்டு காஸ்ட் பெர் யூனிட். அப்போ இதுல இருந்தே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதாவது ஆவரேஜ் வச்சு காஸ்ட் வந்துச்சு அப்படின்னா ஒரு பெர் யூனிட்குரிய அந்த காஸ்ட்டை தான் வந்து அதை டிஃபைன் பண்ண போகுது. ஓகேவா? நம்ம ப்ரீவியஸா என்ன பார்த்தோம் அப்படின்னா ஏபிசி, அதாவது ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட்டும், இப்ப நம்ம என்ன பார்த்துருக்கோம், ஆவரேஜ் பிக்ஸ்டு காஸ்ட்டும் பார்த்துட்டு இருக்கோம். அப்போ ஆவரேஜ்னு வந்தாலே என்ன அப்படின்னா பெர் யூனிட்டோட காஸ்ட்டை பத்தி தான் டிஃபைன் பண்ண போகுது. ஓகேவா? அப்ப வேரியபிள் இப்ப வந்து அதே மாதிரியே டோட்டல் டிவிசி, அதாவது டோட்டல் வேரியபிள் காஸ்ட், டோட்டல் பிக்ஸ்டு காஸ்ட், இந்த மாதிரி டேர்ம் வந்துச்சு அப்படின்னா அது எதை டிஃபைன் பண்ண போகுது அப்படின்னா டோட்டலா. ஓகேவா? டோட்டலா வந்து இப்ப வந்து நம்ம 5 ப்ராடக்ட்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 10 ப்ராடக்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்றோம்னா அதோட காஸ்ட் வந்து டிஃபைன் பண்ண போறது வந்து இந்த டோட்டல் பிக்ஸ்டு காஸ்ட் அண்ட் டோட்டல் வேரியபிள் காஸ்ட். அப்ப ஆவரேஜ்னு வந்து அந்த மாதிரி காஸ்ட்னு வந்துச்சு அப்படின்னா ஒரு பெர் யூனிட்டோட காஸ்ட் வந்து டிஃபைன் பண்ணும். ஓகேவா? அப்ப இப்ப நம்ம பார்த்த இந்த டெஃபினிஷன் வந்து கண்டிப்பா வந்து உங்களுக்கு தியரிக்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இப்ப நம்ம என்ன செஞ்சாச்சு அப்படின்னா சம்ம ரீட் பண்ணியாச்சா? அப்ப ரீட் பண்ணிட்டு கிவன் டேட்டா என்னன்னு பார்த்தாச்சு, என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போறோங்கிறத பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் சம்ல கொடுத்திருந்த குட்டி குட்டி டேர்ம்க்கு வந்து ஃபுல் ஃபார்ம் பார்த்தாச்சு. இப்ப நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா அந்த குட்டி குட்டி டேர்ம்க்கு ஒரு டெஃபினிஷன் வந்து பார்த்தாச்சு. ஸோ உங்களுக்கு தியரிக்கு இப்போ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா சம்ம சால்வ் பண்ண போறோம். ஓகேவா? சரி, அப்போ ஈஸியா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சம்ம எப்படி சால்வ் பண்றோம்னு பார்ப்போமா? அப்ப என்ன செஞ்சாச்சு, ஒரு சம்ம எடுத்தோம்னா யூஸ்வலா நம்ம வந்து சின்ன கிளாஸஸ்லயே பார்த்திருப்போம், கிவன் டேட்டா எழுதுவோம். அப்ப கிவன் டேட்டாங்கும் போது சம்ல என்ன கொடுத்திருந்தாங்க, டோட்டல் காஸ்ட் ஈக்குவல் டு 10 பிளஸ் Q3 சொல்லி கொடுத்திருந்தாங்க. ஸோ அதை வந்து எழுதியாச்சு. நெக்ஸ்ட் என்ன செஞ்சாச்சு, என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி when Q equal to 5. அப்ப Qனா நம்ம என்னன்னு பார்க்கலையா? Qனா என்னன்னா குவான்டிட்டி ஆஃப் தி அவுட்புட். சரியா? அதாவது குவான்டிட்டி ஆஃப் த அவுட்புட் அப்படின்னா மொத்தம் எத்தனை ப்ராடக்ட் வந்து நம்ம மேனுஃபேக்சர் பண்ணிருக்கோம், அதாவது எத்தனை ப்ராடக்ட் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது தான் Q. சரி, அப்ப இந்த கிவன் டேட்டாவெல்லாம் எடுத்து நம்ம என்ன செஞ்சாச்சு, இந்த மாதிரி செப்பரேட்டா எழுதியாச்சு. ஓகே, அப்ப கிவன் டேட்டா எழுதியாச்சு, என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போறோங்கிறது எழுதியாச்சு. நெக்ஸ்ட் சம்மோட சொல்யூஷன் பார்க்க போறோம். சம் சொல்யூஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த சம்ல என்னென்ன ஃபார்முலா எல்லாம் யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கறத பார்ப்போம். சோ இந்த மாதிரி வந்து நீங்க சொல்யூஷன்ல ஃபர்ஸ்ட் இப்படி ஃபார்முலா எழுதுனீங்க அப்படின்னா உங்க பேப்பரை வந்து எவாலுவேட் பண்றவங்களுக்கு மார்க் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, இவங்க ஏதோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இவ்வளவு ஃபார்முலாஸ் எழுதியிருக்காங்க, சோ இனிமேல் வந்து செஞ்சிருக்க சம்மோ இவங்க வந்து பெர்ஃபெக்டா செஞ்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு மார்க்ஸ் வந்து 5 மார்க்ஸ் அப்படின்னா ஈஸியா நம்ம 5 மார்க்ஸ் வந்து கெயின் பண்ணலாம். ஓகேவா? அப்ப என்ன ஆச்சு அப்படின்னா என்ன ஃபார்முலா ஃபர்ஸ்ட் நம்ம இந்த யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் 4 ஃபார்முலாஸ் யூஸ் பண்ண போறோம் இந்த சம்ல. அப்ப டிசி அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அதாவது டோட்டல் காஸ்ட்னு சொல்லி நம்மளுக்கு பார்த்திருப்போம். சரியா? நம்ம தியரியிலுமே டோட்டல் காஸ்ட்னு சொல்லி படிச்சிருப்போம். அப்ப ஃபார்முலா என்ன அப்படின்னா டிஎஃப்சி பிளஸ் டிவிசி. சரியா? அப்ப டிஎஃப்சின்னா நம்ம என்னன்னு பார்த்தோமா, டோட்டல் பிக்ஸ்டு காஸ்ட். அதே மாதிரியா டிஎஃப்சி அப்படின்னா டோட்டல் பிக்ஸ்டு காஸ்ட்டும் வேரியபிள் காஸ்ட்டும் நம்ம பார்த்தோம். ஸோ அதை ரெண்டையும் ஆட் பண்ணாதான் கிடைக்கிறது வந்து டிசி. ஓகேவா? சரி, ஏஎஃப்சினா நம்ம என்ன பார்த்தோம் ஆல்ரெடி வந்து ஏஎஃப்சினா ஆவரேஜ் பிக்ஸ்டு காஸ்ட். ஸோ ஆவரேஜ் பிக்ஸ்டு காஸ்ட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்னா அதாவது டோட்டல் பிக்ஸ்டு காஸ்ட் பை Q அப்படின்னா குவான்டிட்டி ஆஃப் தி அவுட்புட். ஓகேவா? அப்ப இந்த நம்ம ஆல்ரெடி பார்த்த இந்த டேப்லெட் காலம் வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஏன் அப்படின்னா டக்குனு சும்மா ஏசி ஏவிசி அப்படின்னா நமக்கு என்னங்கிறது ஞாபகம் இருக்காது. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன செஞ்சாச்சு, ஃபுல் ஃபார்ம் பார்த்து அதுக்கும் நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா டெஃபினிஷனும் நம்ம பார்த்தோம். ஸோ அப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இந்த இடத்துல. சரி, அப்ப ஏவிசி அப்படின்னா அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா டிவிசி பை Q. அப்ப ஏவிசினா ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா டோட்டல் வேரியபிள் காஸ்ட் பை குவான்டிட்டி ஆஃப் தி அவுட்புட்.
ஓகே, நெக்ஸ்ட் ஆவரேஜ் காஸ்ட். ஏசினா ஆவரேஜ் காஸ்ட். ஆவரேஜ் காஸ்ட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்னா, டோட்டல் காஸ்ட் பை என்ன அப்படின்னா கியூனா குவான்டிட்டி ஆஃப் தி அவுட்புட். ஓகேவா? அப்ப என்ன செஞ்சாச்சு, இந்த சம்ல உள்ள ஃபார்முலாஸ் எல்லாம் என்ன யூஸ் பண்ண போறோங்கிறத பார்த்தாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் சம்மோட சொல்யூஷன் பார்க்க போறோம். அப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, யூஸ்வலா வந்து இப்ப சம்ல வந்து டிசின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த கொடுத்துருக்காங்களா, அதாவது நீங்க டிஸ்பிளேல பாருங்க, சம்ல ஸ்டார்டிங்ல என்ன கொடுத்துருக்காங்க, டோட்டல் காஸ்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப டோட்டல் காஸ்ட் இந்த இடத்துல என்ன டேர்ம் படி எழுத போறோம் அப்படின்னா, டிசின்னு எழுத போறோம். சரி, அப்போ சம்ல என்ன கொடுத்துருக்காங்க, கிவன் டேட்டால டிசி வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சரி, அப்ப டிசிங்கிறத நம்ம என்ன செய்ய போறோம்னா, இந்த இடத்துல எப்படி வந்து டிசி வந்து ரெண்டு டூ காம்பனன்ஸா ஸ்பிளிட் ஆகுது அப்படின்னு பார்க்க போறோம். சரி, அப்ப டிசின்னு என்னன்னு சொல்லியிருந்தோம், நம்ம டோட்டல் காஸ்ட்னு சொல்லியிருக்கோம். சரி, அந்த டோட்டல் காஸ்ட் வந்து டூ காம்பனன்ஸா ஸ்பிளிட் ஆகுது. என்ன அப்படின்னா டிஎஃப்சி அப்படின்னா டோட்டல் ஃபிக்ஸ்டு காஸ்ட். அதே மாதிரி டிவிசி அப்படின்னா டோட்டல் வேரியபிள் காஸ்ட். ஆல்ரெடி நம்ம எங்க பார்த்திருக்கோம், இதோட ஃபுல் ஃபார்ம்ஸ்லாம் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வீடியோட ஸ்டார்டிங்லேயே பார்த்திருப்போம். சரி, இப்போ என்ன செய்ய போறோம் அப்படின்னா, டோட்டல் ஃபிக்ஸ்டு காஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, அதோட டெஃபினேஷன் அப்படின்னா, இட் டஸ் நாட் சேஞ்ச் த லெவல் ஆஃப் தி அவுட்புட். ஓகேவா? அப்ப என்ன செய்யாது அப்படின்னா, இந்த டோட்டல் ஃபிக்ஸ்டு காஸ்ட் வந்து எப்பயுமே வந்து அவுட்புட்ல வந்து எந்த சேஞ்சுமே கொடுக்காது. ஓகேவா? இந்த மாதிரி டெஃபினேஷனை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அப்போ நம்ம சும்மா ரீட் பண்ற மாதிரி இருக்காது. நம்ம என்ன சொல்றது, நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி டெஃபினேஷனை ஞாபகம் வச்சாதான் எக்கனாமிக்ஸ்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா, நீங்க ஆல்மோஸ்ட் இப்போ வந்து உங்களுக்கு 3 to 5 லெசன்ஸ் வரைக்கும் இந்த மந்த்ல நடத்தி முடிச்சிருப்பாங்க. அப்ப என்ன செய்வாங்க அப்படின்னா, ஈச் அண்ட் எவ்ரி டெஃபினேஷன் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, அதோட மீனிங் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டாலே ரொம்ப ஈஸியா வந்து எக்ஸாம்ஸ்ல வந்து நம்ம என்ன செய்யலாம், ரைட் டவுன் பண்ணலாம். ஸோ அப்ப டோட்டல் ஃபிக்ஸ்டு காஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதோட அவுட்புட் வந்து எப்பயுமே வந்து சேஞ்ச் பண்ணாது. ஓகேவா? அதான் வந்து என்னன்னா டோட்டல் ஃபிக்ஸ்டு காஸ்ட். ஓகே, அப்ப கியூவை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, யூனிட்ஸ் ஆஃப் அவுட்புட்னு பார்த்தோம். சரி, இப்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னா, நம்ம ஃபார்முலால உள்ள நம்ம கிவன் டேட்டால ஒரு இந்த மாதிரி டேர்ம் கொடுத்துருந்தாங்களா, கிவன் டேட்டால என்ன கொடுத்துருந்தாங்க, டிசி ஈக்குவல் டு 10 பிளஸ் Q3 சொல்லி கொடுத்துருந்தாங்க. சோ அதை நம்ம எந்த இடத்துல எடுத்து எழுதியிருக்கோம், எதுக்கு அப்படின்னா, அதே மாதிரி அந்த சம் ஸ்டார்டிங்ல இந்த இந்த ஸ்பிளிட் ஆகுறது கண்டிப்பா எழுதணும். ஓகேவா? இதான் வந்து சம்மோட கான்செப்ட். சோ இந்த சம்மோட கான்செப்டை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா ஸ்டார்டிங் எடுத்தோன்னே சம்ல என்ன கொடுத்துருக்காங்க, டோட்டல் காஸ்ட். சோ அது வந்து எப்படி ஸ்பிளிட் ஆகுதுன்னு நம்ம கண்டிப்பா மென்ஷன் பண்ணணும். சோ இந்த இது வந்து கண்டிப்பா எழுதணும். சோ இதை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. சரி, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இப்ப என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா, கொடுத்துருக்க கிவன் டேட்டால உள்ள அந்த டேர்ம், அதாவது இந்த ஃபுல் ஃபார்மா எழுத போறோம். என்னன்னா டிசி ஈக்குவல் டு 10 பிளஸ் Q3 அப்படிங்கிறத நம்ம எழுத போறோம். எழுதியாச்சா? சரி, இப்ப என்ன அப்படின்னா, ஆல்ரெடி நமக்கு என்ன தெரியுமா, இந்த ஃபார்முலா தெரியுமா? ஆல்ரெடி வி நோ தட் ஃபார்முலா. என்ன ஃபார்முலா அப்படின்னா, நம்ம ஃபார்முலா செக்ஷன்ல பார்த்தோமா? அப்ப ஃபார்முலா செக்ஷன்ல என்ன பார்த்தோம், டிசி ஈக்குவல் டு டிஎஃப்சி பிளஸ் டிவிசின்னு பார்த்தோம். ஓகேவா? இப்ப நான் வந்து இதுக்கு நம்ம என்ன செஞ்சாச்சு, ஆல்ரெடி வந்து இதோட ஃபுல் ஃபார்ம் எல்லாம் பார்த்தாச்சு. சோ இனிமேல் எக்ஸ்பிளைன் பண்ண போறது எல்லாமே நம்ம வந்து இந்த குட்டியா உள்ள ஷார்ட் டேர்மை தான் நம்ம சொல்லுவோம். ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு டைமும் நான் டோட்டல் காஸ்ட் டிஎஃப்சி அப்படி சொல்லிட்டு இருந்தேன்னா உங்களுக்கே வந்து கொஞ்சம் இதாகும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ஷார்ட் ஃபார்ம்ல தான் பார்க்க போறோம். ஏன் அப்படின்னா, நம்ம என்ன ஸ்டார்டிங்ல ஃபுல் ஃபார்ம் பார்த்தாச்சு. சரி, இப்ப என்ன செய்ய போறோம், நம்ம அந்த ஃபார்முலாவை எடுத்து எழுதியாச்சு. என்ன ஃபார்முலா அப்படின்னா, டிசி ஈக்குவல் டு டிஎஃப்சி பிளஸ் டிவிசின்னு எழுதியாச்சு. ஓகேவா? சரி, இப்ப என்ன செய்ய போறோம், கொடுத்துருக்க கிவன் டேட்டாவோட கம்பேர் பண்ண போறோம். ஓகேவா? கிவன் டேட்டா என்ன கொடுத்திருந்தாங்க, டிசி ஈக்குவல் டு 10 பிளஸ் Q3 சொல்லி கொடுத்திருந்தாங்க. சரி, அப்ப இந்த ரெண்டு, அதாவது ஃபார்முலாவையும் கொடுத்துருக்க கிவன் டேட்டாவையும் கம்பேர் பண்ணுங்களேன். கம்பேர் பண்ணும்போது என்ன ஆகுது, டிஎஃப்சி பிளேஸ்ல என்ன வேல்யூ இருக்கு, 10. அப்ப டிஎஃப்சியோட வேல்யூ என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சா? டிஎஃப்சியோட வேல்யூ என்ன அப்படின்னா 10ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஓகே, அப்ப என்ன அப்படின்னா 10ன்னு எழுதியாச்சு. அப்ப டிவிசி பிளேஸ்ல வந்து கிவன் டேட்டால என்ன இருக்கு அப்படின்னா Q3ன்னு சொல்லி இருக்கு. சோ என்னன்னா அதையும் எடுத்து எழுதியாச்சு. டிவிசி ஈக்குவல் டு Q3ன்னு எடுத்து எழுதியாச்சு. ஓகேவா? அப்ப என்ன செய்யறோம் அப்படின்னா, நம்மளோட ஃபார்முலா வேணும், கொடுத்துருக்க கிவன் டேட்டாவை என்ன பண்ணோம்னா கம்பேர் பண்றோம். எதுக்கு அப்படின்னா, டு ஃபைண்ட் அவுட் த வேல்யூஸ். ஓகேவா? எதுக்கு அப்படின்னா, டு ஃபைண்ட் அவுட் த வேல்யூ. என்ன வேல்யூ அப்படின்னா, டிஎஃப்சி வந்து என்ன செஞ்சிச்சு, ரெண்டையும் ஃபார்முலாவையும் கிவன் டேட்டாவும் கம்பேர் பண்ணி 10ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அதே மாதிரியே டிவிசிக்கு என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, Q3ன்னு சொல்லிட்டு நம்ம சம்ல இருந்து எடுத்து எழுதியாச்சு. கம்பேர் பண்ணி வேல்யூஸை ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. சரி, அப்ப என்ன செஞ்சாச்சு, நம்ம டிவிசி இப்போதைக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்ப டிஎஃப்சி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்ப டிவிசிங்கிறது என்னன்னா Q3ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்ப சம்ல வந்து கிவன் டேட்டால என்ன கொடுத்திருந்தாங்க ஞாபகம் இருக்கா, Q ஈக்குவல் டு 5ன்னு சொல்லி கொடுத்திருந்தாங்க. சரியா? நம்ம சம்ம ரீட் பண்ணும் போதே பார்த்தோம், Qனா என்ன, Q ஈக்குவல் டு 5ன்னு பார்த்தோம்.
ஓகே. இப்ப என்ன செஞ்சாச்சு, அத வந்து இந்த பிளேஸ்ல யூஸ் பண்ண போறோம். சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். எதுக்கு அப்டின்னா, டூ ஃபைண்ட் அவுட் த வேல்யூ ஆஃப் த டிவிசி. ஓகே. அப்ப டிவிசிங்கிறதுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம், ப்ரீவியஸ் ஸ்டெப்ல வந்து டிவிசி ஈக்குவல் டூ Q3ன்னு சொல்லி கம்பேர் பண்ணி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ என்ன செய்ய போறோம், அந்த Q3க்கு பிளேஸ்ல பிளேஸ்ல என்ன வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் அப்டின்னா, 5ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். அப்ப 5ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம் அப்டின்னா என்ன ஆகும்னா, டிவிசி ஈக்குவல் டூ பிளேஸ்ல நம்ம என்ன வேல்யூ கிவன் டேட்டால குடுத்திருந்தாங்க அப்டின்னா 5ன்னு குடுத்திருந்தாங்க. அப்ப பிளேஸ்ல என்ன செஞ்சிருக்கோம் அப்டின்னா, 5ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கோம். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஜஸ்ட் வேல்யூ எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கோம். அப்போ 5ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு 5 கியூப்ன்னு இருக்கு. சரியா? அப்ப 5 கியூப்னா அது எப்படி மாறுது அப்படின்னா, நெக்ஸ்ட் ஸ்டெப்ல வரும்போது 5 இன்டூ 5 இன்டூ 5 தான் வந்து 5 கியூப். சரி. அப்ப ஆல்ரெடி நம்மளுக்கு இது தெரிஞ்சிருக்கும். அப்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னா 5 5 ஆர் என்ன அப்படின்னா 25. ஸோ 5 5 ஆர் 25 அப்ப என்ன செஞ்சு ஃபர்ஸ்ட் ரெண்டு 5ஐயும் மல்டிப்ளை பண்ணி 25 எழுதியாச்சு. லாஸ்ட் என்ன இருக்கு, இன்னும் பேலன்ஸா ஒரே ஒரு 5 இருக்கு. அப்போ 25 இன்டூ 5 அப்படின்னா நம்மளுக்கு மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்குது, 125. ஸோ என்ன செஞ்சாச்சு, இந்த 3 5ஐயுமே மல்டிப்ளை பண்ணி அதாவது கியூப் கண்டுபிடிச்சு நம்ம என்னன்னு எழுதிருக்கோம்னா 125 அப்படின்னு ஆன்சர்ஸ் எழுதியாச்சு. ஓகே. அப்ப என்ன செஞ்சாச்சு அப்படின்னா இந்த இடத்துல இந்த பிளேஸ்ல வந்து நம்ம டிவிசியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஓகேவா? அப்ப டிவிசியோட வேல்யூ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணோம் தெரியுதா? கிவன் டேட்டாவையும் ஃபார்முலாவையும் கம்பேர் பண்ணி நம்ம அந்த டேர்ம் எழுதி வச்சோம். டிவிசி ஈக்குவல் டு Q3ன்னு எழுதி வச்சோம். அப்ப Q பிளேஸ்ல வந்து கிவன் டேட்டால கொடுத்திருந்த 5 வந்து சப்ஸ்டியூட் பண்ணோமா? சப்ஸ்டியூட் பண்ணி டிவிசியோட வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. டிவிசியோட வேல்யூ வந்து 125. சரி. இப்ப டிவிசி ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன செய்ய போறோம் அப்படின்னா, நம்ம இந்த ப்ரீவியஸா ஒரு ஃபார்முலா பார்த்தோமா, டிசி ஈக்குவல் டு டிஎஃப்சி பிளஸ் டிவிசின்னு ஃபார்முலா பார்த்தோம். சரி. அந்த ஃபார்முலால போய் இப்ப நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கோமா, அதாவது டிவிசி ஈக்குவல் டு 125ன்னு ப்ரீவியஸ் ஸ்டெப்ல நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கோம். அதை சப்ஸ்டியூட் பண்ண போறோம். எதுக்காக அப்படின்னா, டு ஃபைண்ட் அவுட் தி வேல்யூ ஆஃப் தி டிசி, அதாவது டோட்டல் காஸ்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். சரி. அப்ப டிசி அதாவது டோட்டல் காஸ்டோட ஃபார்முலா என்ன அப்படின்னா, டிஎஃப்சி பிளஸ் டிவிசின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஓகே. அப்ப அதுல என்னெல்லாம் இருக்கு 2 டேர்ம் அப்படின்னா டிஎஃப்சியும் டிவிசியும் இருக்கு. சரி. அப்ப டிஎஃப்சி அப்படின்னா நம்ம ஆல்ரெடி எவ்வளவு வேல்யூ பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? 10ன்னு வேல்யூ பார்த்தோம். ஸோ என்ன செஞ்சாச்சு, டிஎஃப்சி பிளேஸ்ல 10ன்னு சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னா டிவிசின்னு இருக்கு. அப்ப டிவிசிங்கும் போது ஆல்ரெடி நம்ம இப்பதான் வந்து ப்ரீவியஸா ஃபைண்ட் அவுட் பண்ணோம். வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோம் ஞாபகம் இருக்கா? என்ன வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா 125 ப்ரீவியஸ் ஸ்டெப்ல ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அப்ப டிவிசிங்கிற பிளேஸ்ல 125ன்னு எழுத போறோம். சரியா? நம்ம மேக்ஸ்ல இப்படி கூட எழுதுவோம். வேர் டிஎஃப்சி ஈக்குவல் டு 10 அண்ட் டிவிசி ஈக்குவல் டு 25ன்னு நம்ம ஆல்ரெடி தெரிஞ்ச வேல்யூஸை இந்த மாதிரி வேர் போட்டு எழுதுவோம். ஸோ அந்த மாதிரியும் கூட பண்ணலாம். அப்ப என்ன செஞ்சாச்சு அப்படின்னா டிஎஃப்சியும் டிவிசியும் வேல்யூ வந்து நம்மளுக்கு சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. சரி. எதுக்கு அப்படின்னா டு ஃபைண்ட் அவுட் த வேல்யூ ஆஃப் த டோட்டல் காஸ்ட், அதாவது டிசி. சரி. அப்ப டிசி எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும், டிஎஃப்சியும் டிவிசியும் வந்து ஆட் பண்ணணும். ஸோ என்ன செஞ்சாச்சு, அப்போ டிஎஃப்சியோட வேல்யூ 10, டிவிசியோட வேல்யூ 125. அது ரெண்டையும் ஆட் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னா டோட்டல் காஸ்ட், அதாவது டிசி கிடைக்க போகுது. அப்ப ரெண்டையும் ஆட் பண்ணா எவ்வளவு வேல்யூ கிடைக்குது, 135. அப்ப அந்த 135 தான் என்ன அப்படின்னா அந்த டிசியோட காஸ்ட் வேல்யூ. சரியா? அப்ப டிசியோட வேல்யூ என்னன்னு பார்த்தாச்சு 135. அப்போ சம்ல இந்த பிளேஸ் வரைக்கும் நம்ம என்ன வேல்யூ எல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அதாவது டிஎஃப்சினா 10ன்னு வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அதே மாதிரி டிவிசினா வந்து 125ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம், தேர்ட் ஒன் வந்து டிசினா வந்து 135ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஏன் அப்படின்னா சம்ல வேற என்னெல்லாம் கேட்டிருந்தாங்க அப்படின்னா இதெல்லாம் இப்போதைக்கு நம்ம என்ன செஞ்சாச்சு, நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஆனா இன்னொன்னு ஆல்ரெடி நம்ம என்னெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா ஏசி ஏபிசி இதெல்லாம் வந்து டிஎஃப்சி ஏஎஃப்சி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். நம்ம டிஎஃப்சி ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு இப்போதைக்கு. என்ன அப்படின்னா இப்பதான் நம்ம பார்த்தோம் டிஎஃப்சினா என்னன்னு பார்த்தோம், 10ன்னு பார்த்தோம். ஸோ பேலன்ஸா உள்ள இந்த எல்லா மித்த டேர்ம்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இப்போ. சரி. அப்போ என்ன செஞ்சாச்சு, டிசி வரைக்கும் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஓகே. சரி. நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் அப்படின்னா, இப்ப இந்த ஸ்டெப்ல நம்ம இப்பதான் சொன்னோமா, டிவிசினா 125, டிஎஃப்சினா 10, கியூனா வந்து சம்ல கிவன் டேட்டா 5ன்னு கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி டிசினா வந்து ப்ரீவியஸ் ஸ்டெப்ல என்ன பார்த்தோம், 135ன்னு பார்த்தோம். ஸோ என்ன சொல்லியாச்சு, இந்த இடத்துல நம்ம எழுதியாச்சு. அட் திஸ் ஸ்டெப் வி நோ த வேல்யூஸ் ஆஃப்னு சொல்லிட்டு இந்த டேப்லெட் ஒரு பாக்ஸ் மாதிரி எழுதியாச்சு. ஸோ இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி ப்ரெசென்ட் பண்ணும்போது அப்போ சம்ல வந்து இந்த ஸ்டெப்ல இவ்வளோ வேல்யூஸ் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோங்க. இந்த மாதிரி நீங்க பாக்ஸ்ல எழுதும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அப்ப சம்மை பொறுத்த வரைக்கும் ஸ்டெப் மார்க் உண்டு. ஸோ என்ன அப்படின்னா இது வரைக்கும் நீங்க செஞ்சிருந்தீங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு ஸ்டெப் மார்க் வந்து போட்டிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து நீங்க இந்த மாதிரி குட்டியா பாக்ஸ் மாதிரி ப்ரெசென்ட் பண்ண பாருங்க. ஸோ எக்ஸாம்ஸ்ல மார்க்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும்.
ஓகே. நெக்ஸ்ட் என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இப்போ சம்ல குடுத்திருந்த அதர் டெர்ம்ஸ்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஏபிசி, ஏசி, ஏஎஃப்சி இதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். சரி. இப்ப என்ன செய்ய போறோம்? ஃபர்ஸ்ட் வந்து ஏஎஃப்சிய ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். அதாவது ஆவரேஜ் ஃபிக்ஸ்டு காஸ்ட்ட ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஆவரேஜ் ஃபிக்ஸ்டு காஸ்ட்ட ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா, அதுக்குரிய ஃபார்முலா என்ன அப்படின்னா, டிஎஃப்சி பை கியூ. சரி. அப்ப டிஎஃப்சின்னா டோட்டல் ஃபிக்ஸ்டு காஸ்ட் பை குவான்டிட்டி ஆஃப் தி அவுட்புட். சரி. அப்ப என்ன செய்ய போறோம்? டிஎஃப்சிக்கு நம்ம என்ன செஞ்சாச்சு? வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு 10ன்னு. ஸோ என்ன செஞ்சாச்சு? அந்த டிஎஃப்சி பிளேஸ்ல 10ன்னு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். அதே மாதிரி டினாமினேட்டர்ல உள்ள இந்த கியூக்கு என்ன வேல்யூ அப்படின்னா 5. ஸோ என்ன செஞ்சாச்சு? 5ன்னு சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. அப்ப 10/5 அப்படின்னா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் டேபிள்ஸ் வந்து 5 2s are 10. ஸோ 10 எங்க கிடைக்குது? 5ல தான் கிடைக்குது. அப்போ எந்த டேபிள்ல கிடைக்குது அப்படின்னா நம்மளுக்கு 2ல கிடைக்குது. சரியா? அப்ப இந்த இதுல வந்து ஆக்சுவலா நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா 2 5s are 10. ஸோ அப்ப என்ன செஞ்சாச்சு? 2ன்னு எழுதியாச்சு. அதாவது 1 5 is 5. ஓகேவா? 1 5s are 5. அதே மாதிரி என்ன வரும்? 2 5s are 10. ஓகேவா? அப்ப என்ன கிடைச்சிருக்கு நம்மளுக்கு? 2 5s are 10ன்னு எழுதியாச்சு. ஓகே. நெக்ஸ்ட் என்ன செய்ய போறோம்? அப்ப ஏஎஃப்சியோட வேல்யூ என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. 2ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஓகே. நெக்ஸ்ட் இப்ப ஏஎஃப்சி ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன செய்வோம் அப்படின்னா, சம்ல உள்ள அந்த ஏபிசிய ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஓகேவா? அப்ப ஏஎஃப்சியோட வேல்யூ என்னன்னு பார்த்தாச்சு. ஏஎஃப்சியோட வேல்யூ 2ன்னு பார்த்தாச்சு. இப்ப இன்னும் பேலன்ஸா உள்ள டேர்ம் என்ன அப்படின்னா, ஏசி அண்ட் ஏவிசி. சரியா? அப்ப ஏசிய பொறுத்த வரைக்கும் ஏவிசிய பொறுத்த வரைக்கும் அதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா, டிவிசி பை கியூ. சரி. அப்ப ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட் வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா, டோட்டல் வேரியபிள் காஸ்ட்ல இருந்து குவான்டிட்டி ஆஃப் த அவுட்புட்ட டிவைட் பண்ணாதான் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும்? ஏவிசி அதாவது ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட்ட ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். சரி. ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட்ல நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி வந்து என்ன டேட்டா தெரியும் அப்படின்னா, நம்ம ப்ரீவியஸா பார்த்திருப்போம். என்ன பார்த்திருப்போம்? டிவிசியோட வேல்யூ என்ன 125ன்னு பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? அப்ப என்ன செஞ்சாச்சு? டிவிசி பிளேஸ்ல 125ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் கியூன்னு இருக்கு. அப்ப கியூ அப்படின்னா நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்திருப்போம்? குவான்டிட்டி ஆஃப் த அவுட்புட். சம்லயே வந்து எவ்வளவு குடுத்திருந்தாங்க? கியூவோட வேல்யூ வந்து 5ன்னு குடுத்திருந்தாங்க. ஸோ என்ன செஞ்சாச்சு அப்படின்னா, அந்த 5 சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு. ஓகேவா? அப்ப அந்தந்த டேர்ம்க்கு வந்து அந்தந்த வேல்யூஸ சப்ஸ்டிட்யூட் பண்றோம். ஸோ அப்ப என்ன அப்படின்னா, பிகினிங் வந்து நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா சம்ஸ ஈஸியா செஞ்சிருவீங்க. சரி. அப்ப டிவிஸ்னா என்னன்னு பார்த்தோம்? 125. ஸோ சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு. அப்ப கியூனா வந்து கிவன் டேட்டால 5ன்னு குடுத்துருக்காங்க. ஸோ எழுதியாச்சு. இப்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னா, கேன்சல் பண்ண போறோம். கேன்சல் பண்றது அப்படின்னா ஈஸி தான் நம்மளுக்கு. ஏன் அப்படின்னா 5 தான் இருக்கு. ஸோ 5 டேபிள்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு ஃபெமிலியரான ஒண்ணு தான். ஸோ அப்ப ஈஸியா வந்து நம்ம வந்து கேன்சல் பண்ண போறோம். 1 5 is 5. அதனால என்ன செஞ்சாச்சு? 5 அடிச்சு 1ன்னு எழுதியாச்சு. ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அப்போ 5 அடிச்சு என்ன எழுதியிருக்கோம்? 1ன்னு எழுதியிருக்கோம். சரி. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, நியூமரேட்டர்ல வந்து 125ன்னு இருக்கு. அப்ப இந்த மாதிரி பெரிய நம்பரா இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஸ்ப்ளிட் பண்ணி தான் வந்து கேன்சல் பண்ணுவோம். அப்ப 12 ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? 12ன்னு இருக்கு. அப்ப 12 அப்பனா 2 5s are 10. அப்ப இதுல என்ன கிடைக்குது அப்படின்னா, 2ன்னு வந்து கிடைக்குது. ஓகே. அப்ப 10 எங்க கிடைக்குது அப்படின்னா 2ல தான் கிடைக்குது. ஸோ 2ன்னு எழுதியாச்சு. ஏன் அப்படின்னா 12 வந்து டைரக்ட்டா நமக்கு 5th டேபிள்ல கிடைக்காது. ஸோ அந்த ரீசன்க்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? 2 5s are 10ன்னு வந்து எழுதியிருக்கோம். அப்ப 10 எந்த இதுல கிடைக்குது அப்படின்னா 2. ஸோ 2ன்னு எழுதியாச்சு. சரி. 2ங்கிற நம்பர எழுதியாச்சு. நெக்ஸ்ட் என்ன செய்ய போறோம் அப்படின்னா, பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும் அப்ப? 12 நமக்கு சம்ல இருக்கு. டேபிள்ல வந்து 10ன்னு இருக்கு. அப்ப 12 - 10 அப்படின்னா 2. ஸோ என்ன செஞ்சாச்சு? 2ன்னு எழுதியாச்சு. அப்ப 2ன்னு எழுதும்போது என்னவா வேல்யூ கிடைக்குது அப்படின்னா 25ன்னு ஹோலா கிடைக்குது. அப்ப 25 அப்படிங்கும்போது 5th டேபிள்ல 5 5s are 25. ஓகேவா? அப்ப 5 5s are 25னா 25 வந்து எந்த நம்பர்ல கிடைக்குதுன்னா 5. ஸோ என்ன எழுதியாச்சு? 5ன்னு எழுதியாச்சு. அப்ப நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது அப்படின்னா 25 அப்படி சொல்லி கிடைக்குது. ஓகே. அப்ப இது எதோட வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா ஏவிசியோட வேல்யூ. ஏவிசியோட வேல்யூ என்ன அப்படின்னா 25ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஓகேவா? இந்த மாதிரி இப்போ நீங்க வந்து என்னெல்லாம் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்றீங்களோ இந்த மாதிரி வந்து பாக்ஸ் போட்டு ஹைலைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா ஸோ அவங்க வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஸ்டூடெண்ட் எழுதியிருக்காங்கன்னா மார்க்ஸ் வந்து அப்படியே ஸ்டெப் மார்க் வந்து உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். அப்ப ஏவிசி வந்து என்ன செஞ்சாச்சு? 25ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. சரி. அப்போ சம்ல உள்ள ஏவிசியும் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அப்ப ப்ரீவியஸா வந்து நம்ம ஏஎஃப்சினா என்னென்ன வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. டிஎஃப்சியோட வேல்யூ ப்ரீவியஸா ஃபைண்ட் அவுட் பண்ணிருப்போம். இப்ப கரண்டா வந்து ஏவிசியோட வேல்யூ வந்து எவ்வளவு பார்த்தோம்? 25ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அப்ப பேலன்ஸ் என்ன இருக்கு அப்படின்னா ஆவரேஜ் காஸ்ட் ஏசி இருக்கு.
சரி, அப்ப ஆவரேஜ் காஸ்ட்டை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் அப்படின்னா, ஆவரேஜ் காஸ்ட்டோட ஃபார்முலா என்ன அப்படின்னா, டோட்டல் காஸ்ட் பை Q. Qனா குவான்டிட்டி ஆஃப் த அவுட்புட். ஓகேவா? அப்ப என்ன செஞ்சாச்சு, ஆவரேஜ் காஸ்ட்டோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தாச்சு. இப்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னா, வேல்யூஸ சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். சரி, நம்ம வேல்யூஸ் எப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம்? நம்மளுக்கு டிசியோட வேல்யூ ஆல்ரெடி நம்ம பார்த்திருப்போம். சரியா? அதாவது டிசியோட வேல்யூ என்ன அப்படின்னா, நம்ம 135ன்னு ப்ரீவியஸாவே நம்ம சம் செஞ்சிருப்போம். ஸோ டிசியோட வேல்யூ என்ன? 135. சாரி 135. அப்ப என்ன செஞ்சாச்சு, டிசி பிளேஸ்ல 135ன்னு சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. அதே மாதிரி கியூ பிளேஸ்ல நம்ம ஆல்ரெடி பார்த்துப்போம். கியூ ஈக்குவல் டு 5ன்னு நம்ம எங்க பார்த்திருப்போம் அப்படின்னா, கிவன் டேட்டாலே நமக்கு கொடுத்திருந்தாங்க கியூ ஈக்குவல் டு 5. ஸோ என்ன செஞ்சாச்சு, அந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. டிசி பிளேஸ்ல அதோட வேல்யூ 135 வேணும். அதே மாதிரி கியூ பிளேஸ்ல வந்து 5ன்னு சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இப்போ என்ன செய்ய போறோம், நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து, அப்ப நியூமரேட்டர்ல டினாமினேட்டர் என்ன செஞ்சாச்சு, டிசியோட வேல்யூ கியூவோட வேல்யூ ஃபில் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம கேன்சல் பண்ண போறோம். அப்ப கேன்சல் பண்றது ஈஸி தான். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு ஃபிஃப்த் டேபிள் தான். அப்போ 1 5s are 5. ஸோ என்ன செஞ்சாச்சு, 5 அடிச்சு 1ன்னு எழுதியாச்சு. இப்போ நியூமரேட்டர்ல உள்ள நம்பர் வந்து 135 பெரிய நம்பரா இருக்கு. ஸோ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும், அதை ஸ்பிளிட் பண்ணி தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். அப்ப 13 இருக்கு. அப்ப ஃபிஃப்த் டேபிள்ல 13ங்கிற நம்பர் வந்து நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ என்ன செஞ்சோம், அதோட லீஸ்டா உள்ள நம்பரை எழுத போறோம். அப்ப லீஸ்டாங்கும் போது 2 5s are 10. ஸோ 10 இருக்கா, அப்ப 10ங்கிறது எந்த நம்பர்ல கிடைக்குது, 2ன்னு கிடைக்குது. ஸோ 2 5s are 10ங்கிறது 2ன்னு நம்ம எழுதியாச்சு. சரி, அப்ப அந்த சம்ல வந்து ஆக்சுவலா நம்மளுக்கு 13 இருக்கு. அப்ப 13 மைனஸ் 10 அப்படின்னா என்ன கிடைக்கும், 3ன்னு கிடைக்கும். அப்ப என்ன செஞ்சாச்சு, 3ன்னு எழுதியாச்சு. அப்ப இப்ப அஸ் அ ஹோலா நம்மளுக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு அப்படின்னா 35ன்னு கிடைச்சிருக்கு. அப்ப ஃபிஃப்த் டேபிள்ல எங்க 35 கிடைக்கும் அப்படின்னா 7 5s are 35. அப்ப 7ங்கிற நம்பரை நம்ம என்ன 7ல 35 வந்து 7ல தான் கிடைக்குது. ஸோ 7ன்னு எழுதியாச்சு. அப்ப ஹோலா நமக்கு என்ன நம்பர் கிடைக்குது அப்படின்னா 27 அப்படி சொல்லி கிடைக்குது. ஓகே, அப்ப அந்த 27 அப்படிங்கிறது எதோட வேல்யூ அப்படின்னா ஏசியோட வேல்யூ வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. சரி, அப்ப இந்த கால்குலேஷன் ப்ராசஸ் வந்து எதோடது அப்படின்னா ஏசியோட கால்குலேஷன் ப்ராசஸ். ஓகே, அப்ப ஏசியை பொறுத்த வரைக்கும் என்ன வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு, 27 ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஓகேவா? அப்ப சம்ல உள்ள இந்த பேலன்ஸா இருந்த ஏசியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அஸ் அ ஹோலா சம்ல வந்து எல்லா டேர்மையும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஓகேவா? இந்த 4 டேர்ம்ஸையுமே ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ அப்ப என்ன செஞ்சாச்சு அப்படின்னா, சம்ல வந்து நம்ம என்னென்ன வேல்யூஸ்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணுமோ இந்த மாதிரி நீங்க நம்ம 4 வேல்யூஸ் தான் அவங்க கேட்டிருந்தாங்க. ஓகேவா? அதாவது ஏசி, ஏபிசி, டிஎஃப்சி அண்ட் ஏஎஃப்சின்னு 4 வேல்யூஸை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அப்போ நீங்க சம் முடிக்கும் போது அப்ப என்ன செஞ்சாச்சு அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஹைலைட் பண்ணி ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு, ஸோ நம்ம இது வரைக்கும் சம்ல என்னென்ன வேல்யூஸ்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணோம், ஏசினா 27, அப்போ ப்ரீவியஸா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணது. அதே மாதிரியா ஏபிசி அப்படின்னா நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் ப்ரீவியஸா அப்படின்னா 25ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ இந்த மாதிரியே வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேல்யூஸ் எல்லாம் எடுத்து இந்த மாதிரி நீங்க செப்பரேட்டா பாக்ஸா எழுதும்போது உங்களுக்கு ப்ரெசன்டேஷன் வந்து கரெக்டா கிடைக்கும். அப்ப நம்ம டிஎஃப்சினா என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம், 10ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ அதையும் எடுத்து எழுதிக்கோங்க. அதே மாதிரி ஏஎஃப்சினா வந்து நம்ம ஃபர்ஸ்டே வந்து பார்த்திருப்போம். என்னன்னா ஏஎஃப்சினா வந்து 2ன்னு வந்து நம்ம என்ன செஞ்சிருப்போம், ஃபர்ஸ்டே வந்து ஆல்மோஸ்ட் வந்து செஞ்சிருப்போம். இந்த இருக்க ஏஎஃப்சினா 2ன்னு சொல்லி பார்த்திருப்போம். ஸோ என்ன செஞ்சாச்சு அப்படின்னா, இந்த மாதிரி வந்து சம்ல கேட்டிருந்த இந்த 4 டேர்முக்குமே வந்து வேல்யூஸ் வந்து இப்படி எடுத்து எழுதுனா மார்க்ஸ் வந்து ஈஸியா 5 மார்க்ஸ் சம்மா, அப்போ 5 மார்க்ஸ் கிடைக்கும். ஓகே, அப்ப என்ன செஞ்சாச்சு, இந்த சம்மோட சொல்யூஷனை என்டையரா இந்த வீடியோல நம்ம கவர் பண்ணியாச்சு. அப்போ என்ன அப்படின்னா, இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனல்ல வந்து லாங்குவேஜ் இருக்குமா நம்மளுக்கு, இப்ப 11th தமிழ்ல வந்து விரிவான நம்மளுக்கு துணைப்பாடம் வருமா, அதுக்கெல்லாம் வந்து ரிவிஷன் மோட்ல ஷார்ட்ஸா வந்து நம்ம அப்லோட் பண்ணிருக்கோம். ஸோ உங்க எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு இந்த ஷார்ட்ஸை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரியே நம்மளுக்கு இப்ப நீங்க இப்ப கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். ஸோ அந்த சப்ஜெக்ட்ல உள்ள சம்ஸ்மே நம்ம ஆல்ரெடி வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணியாச்சு. டிஸ்பிளேல அந்த ஹைலைட் ஆகிற வீடியோவை நீங்க பாருங்க. அப்ப அந்த கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கு உங்களுக்கு செகண்ட் சாப்டர்ல உள்ள புக் பேக் வந்து சம்ஸ் 2 மார்க் அண்ட் 3 மார்க் சம்ஸ்க்கு வந்து நம்ம ஆல்ரெடி வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ உங்க எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு அந்த வீடியோஸை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி, ஓகே. அப்போ நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம சேனலை வந்து சஜஸ்ட் பண்ணுங்க. அதே மாதிரி உங்க ஜூனியர்ஸ் இருக்காங்களா கிளாஸ் 10th, அவங்களுக்கும் நம்ம யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்காக வந்து வீடியோஸ் அப்லோட் பண்றோம். ஸோ அவங்களுக்கும் சஜஸ்ட் பண்ணுங்க. அதே மாதிரி உங்க சீனியர்ஸ் இருப்பாங்கல்ல கிளாஸ் 12th, அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே நம்ம யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அவங்க எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கும் அவங்களுக்காக நீங்க நம்ம சேனல்ல நீங்க சஜஸ்ட் பண்ணுங்க. ஓகேவா? தேங்க்யூ.